மணக்க வாய்க்கு ருசியாக திருப்பி போட்ட மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ஒரு 1/2 கிலோ வாக்கில் விரால் மீனை கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிறேன். விரால் மீனில் மீனை பொரிச்சு பாருங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க, அடிச்சுக்க முடியாத டேஸ்ட்டை. இங்கே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். 5லேருந்து 6 பல்லு பூண்டு. இஞ்சி பூண்டு தனித்தனியாக சேர்க்கறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 5-6 கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இது நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். குறப்பா அரைக்க வேண்டாம், நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க, அப்படிதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அரைச்ச மசாலாவை அப்படியே மீன் மேல நல்லா தடவி வச்சிடலாம். இது வந்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டும். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போறேன். நான் அரைச்சு போட்டு மசாலா செஞ்சனால இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணாதான் சூப்பரா இருக்கும். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பை நல்லா எண்ணெய் ஃபுல்லா பரப்பி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சின்ன வெங்காயத்தை பொடிப்படியா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை. ஒரு தடவை இந்த மாதிரி உளுந்த பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு மீனை பொரிச்சு பாருங்களேன், அவ்வளோ ருசியா இருக்கும். கண்டிப்பா அடுத்த முறையும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகவும் ஊற வச்சிருந்த மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான திருப்பி போட்ட மீன் வறுவல் ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.